ஹாய் விவஸ், இதுதான் ரோஸ் மல்லி நம்ம டெரஸ் கார்டன்லேருந்து எடுத்தது. பார்க்குறதுக்கு அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னுடைய வீடியோவில், நான் வந்து என்னுடைய ரோஸ் செடியை கட் பண்ணி விடலை, இருந்தாலுமே அது துளிர் விட்டு இருந்ததுன்னு. அது துளிர் விட்ட இடத்துலலாம் மொட்டு வச்சு பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் கட் பண்ணி விட்டுருந்தோன்னா இன்னும் இதை விடவே அதிகமாக பூ வந்திருக்கும் நமக்கு. இதான் ரோஸ் மல்லியுடைய செடி. மொட்டுலாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒயிட் கலரில் சீரியல் பல்ப் கட்டி விட்ட மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு பெருசு பெருசாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய செடி தான். வச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரே ஒரு செடி தான் போயிருக்கு என்கிட்ட. இந்த செடி வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சித்தொல்லைலாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக மல்லிச்செடிக்கு என்ன உரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் உரம் கொடுக்கணும். அதே சீசன் தான். நார்மல் மல்லிச்செடிக்கு என்ன சீசனோ அதே சீசன் தான் இதுவும் பூ பூக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மல்லிச்செடி நம்ம கட் பண்ணி எப்படி விடுறோமோ அதே மாதிரி இதையும் கட் பண்ணி விடணும். மற்றபடி இந்த செடிக்கும் கண்டிப்பாக வெயில் தேவை. வெயில் இருந்தால் தான் பூக்கும். ரோஸ் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நர்சரியில் கேட்டிங்கனாவே இது கிடைக்கும். நானும் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நர்சரியிலேருந்து தான் வாங்கி வச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.